ஹாய், இன்னைக்கு இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான கடலைக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே 2 பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், சின்ன துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. கடைசி கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கொண்டக்கடலையை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கடலைக்கறி கிடச்சிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க. சாதம் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.